இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிய ஒரு உருப்படாத வேலை, இந்த மெக்கானிக், கார் ஷெட், அது இதுன்னு. அந்த வேலையால என் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லையான்னு செக் பண்ணோம்ல. வா, கிளம்பு. உன் கூட எல்லாம் என்னால வர முடியாது. அஞ்சலி, நீ அப்படி சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் இங்க பாரு. இந்த சின்ன விஷயத்துக்கு கூட கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நீ வரலன்னா திரும்பி நான் கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டே உன்னை என் கூட வந்து பர்மனண்டா தங்க சொல்லுவாங்க, இல்லனா என்ன உன் கூட வந்து பெர்மனண்டா தங்க சொல்லுவாங்க. அப்புறம் உனக்கு தானே கஷ்டம். அஞ்சலி, ஒரு நிமிஷம் இங்க வா. வான்னு சொல்றேன்ல, வா. நீ வா, நான் சொல்றேன். உன்னை தனியா அனுப்புறதுக்கும் பயமா இருக்கு. முருகனும் ரேவதி வேற கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த சத்யா இருக்கானா? மெக்கானிக் ஷெட்ல தானே இருப்பான். ஓனர், ஓனர், வீட்ல இருக்கீங்களா? அஞ்சலி, டேய், நீ மெக்கானிக் ஷெட்ல தானே வேலை செய்ற? வீட்ல உனக்கு என்ன வேலை? அம்மா, என்ன வேலை உனக்கு இங்க? வா, போய் பாப்போம், வா. நீங்க என்ன வேலை? டேய், என்னடா திமிரா? விசால் சண்டைக்கோழி. என்ன சத்யா? ஒன்றும் இல்லை ஓனர், அந்த சந்திரமௌலி சார் கார் டெலிவரி கொடுக்கணும்ல, அது என்னைக்கு கொடுக்கணும்? இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல? சரி ஓனர், அது கேட்கலாம் தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அஞ்சலி, எங்கேயாவது வெளில கிளம்பிட்டியா என்ன? செக்கப் அங்கு தனியா போலான்னு நினைச்சேன். அதுக்கு இடையில நீ ஏமா தனியா போற? சத்யாவை கூட்டு போமா. பெருசு, நான் இதுக்கு அவங்க போனோம், எனக்கு நாங்கள் வேலை, அவங்களுக்கு தானே செக்கப்பு. டேய், சொல்றோம்ல. ஓனர், எஸ்எஸ் மீ ஓனர், நான் உங்களோட வரலாம்ல, எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்ல, நானே உன்னை கூப்பிடலாம் தான் நினைச்சேன். கிளம்பலாம். ஓகே ஓனர். அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். வரம் பெருசு. நான் ரெடி தான். ஐயா பிரதர், இதுவா காரு? ஏதோ பிசினஸ் மேனுங்க ஏதோ சொன்னானுங்க, ஏமாத்திட்டு இருக்கானுங்க, கோட்டை போட்டு ஏமாத்துறானுங்க. ஓனர், நம்ம ரேஞ்சுக்கு இந்த காரெல்லாம் போலாமா? பா, போஸ்ட் கொடுக்க வண்டி எடுத்து பண்ணி எனக்கே சுத்து போடுறீங்களா? பாத்துக்கிறேன்டா உங்க எல்லாரையும். உள்ள வாங்க. வாங்க ஓனர், வாங்க போலாம். இரு இரு. நீ எதுக்கு வர? என்ன எல்லாம் போறீங்க, அதான் நானும் வரேன். நம்ம என்ன தேட்டருக்கா போறோம்? செக்கப்க்கு தானே போறோம். அப்படியே பின்னாடி வர. சரி, நீங்க செக்கப் பண்ணுங்க, நானும் வரேன். யாரு? என்ன பிரச்சனை? நீங்க யாரு சார்? நீங்களே சொல்லுங்க டாக்டர். நான் அஞ்சலியோட ஹஸ்பண்ட். நான் உள்ள வர்றது ஓகே, இவன் எதுக்கு வரணும்? நானும் எங்க ஓனருக்கு என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதான் கேரிங் பா. மிஸ்டர், நீங்க யாரு? அவங்களோட பிரதரா? இல்லையே. அவங்க ஃப்ரெண்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். அவங்க ரிலேட்டிவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சும்மா எங்க ஓனரோட வந்தேன். சும்மா வரத்துக்கு இது என்ன டூரிஸ்ட் பார்ட்டா? சார், உங்க வைஃப்க்கு தானே செக்கப் நடக்குது, ஏன் இவ்ளோ தயங்குறீங்க? உள்ள வாங்க. இல்ல டாக்டர், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. கல்யாணமானா பழகிக்கணும் சார். டாக்டர், அவர் வெளியே இருக்க சொல்லுங்க. மேடம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மூமெண்ட். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும். சார், நீங்க மானிட்டர் பாருங்க சார். ஏன் டாக்டர், அந்த மானிட்டர்ல என் குழந்தை தெரியுமா? தெரியும் சார், இப்ப காட்டுறேன். ரொம்ப குட்டியா தெரியுவாங்க. அதோ சின்னதா ஒரு ஹார்ட் தெரியுது பாருங்க. பாருங்க, அதுதான் உங்க குழந்தை. அந்த
ஃபர்ஸ்ட் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லஞ்சு, ஆஃப்டர் லஞ்சு, பிஃபோர் டின்னர், அதுக்கப்புறம் ஆஃப்டர் டின்னர். என்ன டாக்டர் 6 மணி நேரம் எப்படி சாப்பிட்டு சொல்றீங்க? நீங்க நல்லா சாப்பிட்டாதான் குழந்தை ஹெல்த்தியா இருக்கும். குழந்தை ஆரோக்கியமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் வீக்கா தான் இருக்கீங்க. ஃபுட் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். மகேஷ் சார், கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். என்ன அஞ்சலி, உனக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். அஞ்சலி தான் கேட்கறதே இல்ல டாக்டர். மேடம், டாக்டர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட். இந்தாங்க. தேங்க்யூ. அஞ்சலி, கொஞ்சம் கவனமா இருங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹெவியான ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காதீங்க. மனசை சந்தோஷமா வச்சுக்க பாருங்க. என்ன அஞ்சலி, ஓகே தானே? ஒன்னும் இல்லைல்ல, ஓகே தானே? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் ஒய்ஃபை சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இந்தாங்க. நாங்க வரோம். வரேன் டாக்டர். தேங்க்யூ. இன்னி நிலைமைக்கு நம்ம வீடு ஒரு ஆம்பளை இல்லாத வீடு. அஞ்சலி வேற வாழாம இப்ப நம்ம வீட்டுல வந்து இருக்கா. உங்க அப்பாவும் நம்ம கூட இல்ல. இப்படி 2 ஆம்பளைங்க நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வந்தா வெளியில இருக்கிறவங்க பார்த்தா நம்மள தானே தப்பா பேசுவாங்க. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? துளசி, முதல்ல அவங்க யாரு, என்ன, எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் விசாரிக்கணுமா. அவங்கள பத்தி தெரியாம உன் தங்கச்சி அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கா. நாமளும் கூட வச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா எல்லாருக்கும் கஷ்டமா. சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் வெற்றி கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன். சரியா? சரிம்மா. இந்தாங்க நீ. முருகன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. அஞ்சலி வந்ததும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. சொல்றேம்மா. இருக்காங்க ஃபைபர், கார்ப்ஸ், இந்த புரோட்டீன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இது எல்லாம் இருக்கிற ஒரு ப்ராப்பர் மீல். அண்ட் 4:30க்கு போத நிறுத்துறியா? நான் என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், என் உடம்பை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல அஞ்சலி, சும்மா வெறுப்பேத்தாத. சரி. ப்ரோ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒரு ஜூஸ் சொல்லிடலாமா? கடைக்கார், இந்த உலர் திராட்சைகள், முந்திரி பருப்புலாம் போட்டு புஜிட்டிக்கா ஒரு ஜூஸ் போடுங்க. ஜூஸ் எல்லாம் பிரெக்னன்ட் லேடிக்கு தான், உனக்கெல்லாம் கிடையாது. என்ன ப்ரோ, உங்களுக்காக உங்க கூட கார்லேயே ஒரு தூரம் வந்துக்கிறேன், ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்க மாட்டீங்க? உங்களோட பேசி பேசியே த்ரோட்டே ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு ஜூஸ் வாங்கி தர மாட்டீங்களா?